நான் வந்து 12th முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது போட்டாங்க லாக்டவுன். அப்போது இருந்து நான் செகண்ட் இயர் படிக்கிற வரை லாக்டவுன் தான். ஸோ திடீர்னு லாக்டவுன்லாம் இல்லை, காலேஜ் போகணும் அப்படின்ட்டு வரும்போது எனக்கு எப்படியாவது லாக்டவுன் போட்டுறணும், கொரோனா வந்துடணும், கொரோனா கூட வர வேணாம், லாக்டவுன் வந்து எப்படியாவது போட்டுறணும், நான் வந்து ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுதிடணும், அப்படியே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஆஃப்லைனில் போயிட்டு எக்ஸாம் எழுதுறது, படிக்கிறது, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது காலேஜ் பற்றி. ஸோ எனக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படி யோசித்தேன். நல்லா இருந்தது லாக்டவுனில். கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாலியாக மொபைல் யூஸ் பண்ணுறது, எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சும்மா வெளியில் போயிட்டு அப்படியே ஜாலி பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, இந்த மாதிரி. எங்கள் வீட்டில் பொறுத்தவரை பெருசாக கஷ்டம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருந்தது. நான் வந்து அப்போது லாக்டவுன் வேணும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் போன அப்புறம் கூட தேர்ட் இயரில் எப்படியாவது லாக்டவுன் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பாஸ் ஆகணும், லாஸ்ட் இயர் வந்துட்டோம், ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்கன்னா எப்படியாவது பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வர அவ்வளோதான், அந்த செகண்ட் இயரோடு முடிஞ்சிருச்சு லாக்டவுன்லாம். ஸோ அப்போது அந்த டைமில் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி பெருசாக சொசைட்டி பற்றி எதுவுமே யோசிக்கலை. நிறைய பீப்புள்ஸ் வந்து இதனால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இவங்க மட்டும்தான் வந்து என்ன மாதிரியே யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லீவ் வேணும், ஆன்லைன் எக்ஸாம் வேணும், லாக்டவுன் போடணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் கஷ்டம் இருந்திருக்கும், வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து யாரையுமே வந்து எந்த விஷயத்துக்குமே நான் வந்து மொத்தமாக சொல்ல மாட்டேன். அதுலேயும் அப்படியே பிரித்து அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அட்வைஸ்னாலுமே அப்படி தான், ஒவ்வொரு பீப்புளோட மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க சரௌண்டிங் எப்படி இருக்குது, அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்க பிரச்சனை என்ன, எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து அட்வைஸ் பண்ணணும். அதுக்கு தனித்தனியாக தான் பண்ணணும். மொத்தமாக நம்ம சொல்லும்போது ஏதோ ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ லாக்டவுன் பற்றி தான் நான் வந்து பேசலான்னு வந்தேன். என்னென்னா, இப்போது தான் நான் வந்து யோசிக்கிறேன். இப்போ நான் காலேஜெலாம் முடிச்சாச்சு, எப்போவாவது கஷ்டத்தில் இருக்கும்போது யோசிப்பேன், நிறைய யோசிப்பேன். அதில் இதுவும் யோசித்தேன், இதை பற்றி பேசலாம். நான் வந்து லாக்டவுனில் போய் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், அதே பீரியடில் வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது வந்துட்டு அப்படியே ரேண்டமாக பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ லாக்டவுன் பீரியட்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கொரோனா வந்திருந்தா கூட அது வேறு விஷயம், ஒரு ஃபேமிலியவே அது அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பீரியடில் ரொம்ப தேவையான ஒன்றே வந்து காசு தான். அது இல்லைன்னா அந்த லாக்டவுன் எப்படி பீப்புள் வந்து சர்வே ஆக முடியவே முடியாது, அந்த லாக்டவுன் இருக்கிறப்ப காசு இல்லைன்னா. ஸோ அப்படி பார்க்குறப்ப டெய்லி வேஜஸ் கிடைக்கிறவங்க வந்துட்டு எப்படி அவங்க அந்த 2 வருஷத்தையும் அவங்க கடந்திருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. டெய்லி சேலரி வாங்குறவங்க, அவங்களாம் என்ன வேலைக்கு போயிருக்க முடியும்? இதெல்லாம் இந்த ஆட்டோ டிரைவர்ஸு, ரோட் சைடில் இருக்கிறவங்க, எனக்கே வந்து இப்போ என்னைய கேட்டால் நான் வந்து பெருசாக எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு டெய்லி தான் வேலைக்கு போனால் தான் காசு அப்படின்னு இல்லை. இவங்களாம் வந்து என்ன எப்படி சர்வே ஆயிருப்பாங்கன்னு எனக்கு யோசிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டம், அவங்க ஃபேமிலி, அவங்க சில்ட்ரன்ஸ், ரொம்ப கஷ்டம் தான் அந்த பீரியடில். கவர்மெண்ட்டுமே பெருசாக எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து பண்ண மாதிரி தெரில. பண்ணியிருப்பாங்க, ஆனால் எல்லா பீப்புளுக்குமே அது கிடச்சிருக்குமான்றது வந்து டவுட்டு. அண்ட் வந்து நிறைய என்ஜிஓஸும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, வாலண்ட்ரியாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்களும் சரி, எல்லா பீப்புளையுமே அவங்களால பார்த்துருக்க முடியாது, ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாதுல்ல. நிறைய பேர் வந்து இதனால் சாப்பிடாம இருந்திருப்பாங்க, காசு இல்லாமல். நார்மலாக ஒர்க் போகிறவங்களுக்கு கூட எப்படி ஒர்க் போயிருக்க முடியும்? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்
இந்த ஒரு விஷயம், பின்ன ஒரு சில விஷயம் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்க முடியுமே தவிர்த்து, வேறு என்ன ஒர்க் போயிருக்க முடியும்? எப்படி வந்து சமாளிச்சாங்க? இத பற்றி நான் நிறைய பேர்ட்ட கேட்கலாம். ஆனா யாருக்கும் தெரியாது. அண்டு எப்போவோ நடந்த விஷயத்த பற்றி இப்போ பேசி பிரயோஜனமும் இல்ல. பட் நான் வந்து யோசிச்சேன் பேசணும் அப்படின்னு. அண்டு இந்த டைமில் வந்து டெய்லி சேலரி கிடைக்கிற ஒருத்தங்க வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் தான். ஸோ அவங்களுக்குமே வந்து பெரிய கஷ்டம் தான். இப்போ நம்ம போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பீப்பிள்ஸை பார்க்கணும். அவங்க மூலியமா நமக்கு எதுனா வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். பின்ன ஸ்லீப்லெஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படியும் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருந்திருக்கும். அண்டு எல்லாருக்குமே வீட்டில் உட்காரணுன்ற ஒரு தாட் கூட சில பேருக்கு இருந்திருக்காது. மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற தாட் தான். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களலாம் உண்மையாகவே பாராட்டணும் தான், டாக்டர்ஸ், நர்சஸ்லாம். எனக்கு இதில் என்ன இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, பேசும்போது தான் யாராவது எதனா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் உயிர் போகிற நிலமையில ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறான் அப்படின்னா, பில் கட்டினா தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு கோவம் உச்சகட்டமாக போகுது. இதை வந்து நான் தனியாக பேசலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, தனியாக பேசும்போது அதை நான் மறந்துடுவேன். ஸோ இந்த டைம்லேயே இதை அப்படியே பேசிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து டாக்டர்ஸுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், பின்ன சேலரி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பீப்புள்ஸ் கிட்ட காசு வாங்குறது வந்து கரெக்ட் தான். இப்போ எல்லாருமே டிபெண்டன்ட் பர்சன் தான். காசு வாங்கினா தான் அடுத்து எல்லாமே ஓடும். ஸோ இவங்க வந்துட்டு ஜாஸ்தி வாங்குறது அப்படின்றது தான் எனக்கு கஷ்டம். ஒரு உயிரை நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னா, அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கலாம். ஒரு 1,00,000னா கூட ஓகே, எப்படியாவது இது பண்ணலாம். எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்தே தோணுற ஒரு விஷயம். ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்களும் போடுவாங்கல்ல, யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், கேன்சராக கூட இருக்கும், சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜிபே மூலிமா அமௌண்ட் பே பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டோரி போடுவாங்க. ஆனால் சத்தியமாக இது வரைக்கும் நான் யாருக்குமே வந்து பே பண்ணதில்லை. நான் வந்து என்னால் ரூ. 10 கூட என்னால் பே பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட காசே இல்லை. ஸோ ஒரு வேளை நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன். அண்ட் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக ரூ. 10 முடிஞ்சால் கூட நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் நீங்கள் வந்து ரூ. 10 வந்து அனுப்பி விட்ருங்க. ஸோ அதான், நான் என்கிட்ட இருந்திருந்தால் நான் அனுப்பி விட்ருப்பேன். ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அவங்கக்கிட்ட போய்ட்டு கோடி கோடியாக கேட்குறது, இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு கோடி கோடியாக கேட்குறது. இந்த சின்ன பசங்க கூட நிறைய நிறைய ஸ்டோரிஸ், நிறைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதோ வித்தியாசமான டிசீஸ்லாம் வந்திருக்கும், சர்ஜரி பண்ணால் தான் நார்மலாகவே ஆவான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அவங்க அந்த ஃபேமிலி வந்து சொன்ன மாதிரி டெய்லி வேஜஸாக கூட இருக்கலாம். அவங்க வந்து எப்படி அவ்வளோ கோடி கேட்குறீங்க? எப்படி அவங்க வந்து பே பண்ணுவாங்கன்றதே எனக்கு தெரில. மனசாட்சியோடு தான் கேட்குறானுங்களான்னு எனக்கு வந்து புரியலை. கேட்கலாம், ஒரு லேக்ஸு, ஒரு ஒரு 5 லேக்ஸ் கேட்டிங்கனாலே 5 லேக்ஸே போதும் எனக்கு தெரிஞ்சு. 5 லேக்ஸே எனக்கு அதிகம் தான். பட் இருந்தாலும் அவன் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு வேலையாச்சும் பார்த்து அவன் லைஃப் லாங் கூட அதை கட்டிட முடியும். கோடினா வந்து எவனாலுமே முடியாது. 5 லேக்ஸ் மேலேயுமே எவனால முடியாது. நான் இப்போ சொல்கிற 5 லேக்ஸே வந்து ஜாஸ்தி தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு 1 லேக் இல்லை, நீங்கள் வந்து ஆள் பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கலாம். அவன் டெய்லி வேஜஸாக இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட இவ்வளோ காசு எப்படி இருக்கும்? அவனால் முடிஞ்ச காசை அவன் கொடுக்கட்டும். உயிரை நான் காப்பாற்றி தரேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்க, உங்கள் மனசாட்சி அப்படி இருந்தீங்கன்னா, உண்மையாகவே உங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் பாட்காஸ்ட் கேட்குற யாராவது இப்படி இருந்தீங்கன்னா, டாக்டராக இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நான் இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயந்தான்.
நாளைக்கு நம்ம ஃபேமிலிலே இப்படி வந்துச்சுன்னா நம்மலாம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ காசு நம்மளால கொடுக்க முடியும்? முடியாமல் வந்திருக்கோம். இவ்வளோ காசு கேட்குறது வந்து சரி, ஓகே. இதை பற்றி பேசி நான் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் தான் எதனா பண்ணணும். ஸோ நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லாக்டவுனில். என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலெலாம் நான் சொல்ல வரல. நான் எதுவுமே கண்ணால் பார்த்ததில்ல. பட் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்சிஜன் ஷார்ட்டேஜாக இருக்கிறது, பின்ன பெட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் அவங்க வந்து இறந்து போகிறது, இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலாலே ஒன்றும் பண்ண முடியலல்ல. அவங்க இப்போது என் ஃபேமிலியிலே ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் அதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எதுவுமே இல்லை. அப்படின்றப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அங்கேயும் பேஷண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பேஷண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம் நம்ம ஃபேமிலியில் வந்து இருந்திருந்தால் தெரியும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் வந்து நான் ஜாலியாக இருந்த பீரியடில் இவ்வளோ மக்கள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. அவங்க சரௌண்டிங் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது நினச்சா ஒரு கஷ்டம்தான். அண்டு இந்த டைமில் இந்த வேக்சினேஷன் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரையுமே கம்பல் பண்ணாங்க. நான் எதுக்கு போட்டுக்கிட்டு, நான்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தவனை கூட இந்த இது போட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் வந்து உனக்கு ஒர்க்கு, நீ ஸ்கூலுக்கு வர முடியும், நீ காலேஜ் வர முடியும்ன்ட்டு எப்படியோ போட வச்சுட்டாங்க பீப்புளை. ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னா, இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ வந்து நிறைய நான் பார்க்குறேன். ஒரு வேளை இப்போ தான் நம்ம வந்து மொபைல் கையில் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்மளுக்கு தெரியுதா? இல்லைனா வேக்சினேஷன் போட்டதுனால தான் இப்படி இருக்குதான்னு தெரியல. பட் இதுவும் ஒரு இம்பேக்ட் தான் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறதா நான் வந்து கேட்குறேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நிறைய பேருக்கு வந்து இந்த லாக்டவுன் சில பேர் ஃபேமிலியிலேருந்து தள்ளி இருந்திருப்பாங்க. தனியாக இருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அண்டு வெளியில் போக முடிஞ்சவங்க வெளியில் போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடிஞ்சவங்க இப்போ லைக் சிட்டிலாம் எடுத்துக்கோங்க, எங்கே போக முடியும்? பக்கத்து வீடுனா தான் மட்டும் பேசிக்க முடியும். பட் ஒரு வில்லேஜ் சைடில் கூட வெளியில் போய்க்கலாம், வந்துக்கலாம். ஸோ ஒரு ஜெயில் மாதிரி இருந்திருக்கும். அண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்க முடியாது. ஒரு ஒரு ரிலேட்டிவ்ஸை பார்த்துக்க முடியாது. அண்ட் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பார்க்க முடியலையே அப்படி சொல்லிட்டு. அண்டு பேசியிருப்பாங்க. பட்டு சில வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்தால் பேசியிருக்க முடியாது. அப்புறம் அதிலே பிரேக்கப் ஆகிறது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அண்டு நிறைய பேர் மென்டல் ஹெல்த் போயிருக்கும், லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அண்ட் டிப்ரெஷன் எல்லாமே இருந்திருக்கும் இந்த டைமில். அண்ட் லைஃப்பை பற்றி பயம் இருந்திருக்கும். என்ன பண்ண போகிறோம்? லாக்டவுன் வேறு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் கற்றுக்கணுன்னா கூட முடியாது. இல்லை, வெளியில் போயிட்டு கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். எதுவும் கற்றுக்கணுன்னா முடியாது. அடுத்து வேலைக்கு போகணும், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிலேயே வந்து லைஃப் நிறைய பேருக்கு போயிருக்கும். நிறைய பீப்புள் வந்து இதால் ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதனால் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு இப்போ ஒரு பாட்டு வருதுன்னா அது இந்த படம்னு சொல்லிடுவேன். அண்டு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா கூட அதில் இந்த லைன் ஃபஸ்ட் லைன் கண்டுபிடிச்சிருவேன். யாராவது ஒரு பாட்டு பாடிட்டுருந்தாங்கன்னா அது இந்த பாட்டு தானே அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். இது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தான். பட் அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப எல்லாத்தையுமே மறந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஃபோன்லேயே 2 வருஷமாக இருந்து ஒரு பேப்பர் பென் கையில் எடுக்காமல் பார்க்காம ஃபோன்லேயே இருக்கிறதுனால நிறைய விஷயம் வந்து எனக்கு அதனால தான் நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அண்ட் ரொம்ப ஞாபக மறதி ஜாஸ்தியாகிடுச்சு இதனால். எல்லாமே இம்பேக்ட் தான் இதுவால். அண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபேமிலிஸ்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கும். அது தெரில, ஒவ்வொரு ஃபேமிலியும் எப்படின்னு தெரில. பட் ஆனால் நிறைய சண்டை வந்திருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்துச்சு, நிறைய சண்டை வந்துச்சு. ஸோ எப்படி என்ன ஏதுன்னு தெரில, சும்மாவே இருக்கும். சண்டை போடுவோன்னு கூட சண்டை போட்டிருப்பானுங்க எல்லோரும். ஸோ இப்போலாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த ஃபேமிலியில்
உங்களுக்கு தான் தெரியும் லாக்டவுன் எப்படா முடியும் அப்படின்றது. ஏன்னா சும்மா சண்டை போடுறதுன்றது வெளியில் போனால் சண்டை இருக்காது, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்க போய் தான் சண்டை வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பொண்ணுங்களோ இல்லை பசங்களோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த லாக்டவுன் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு இல்லை, இப்போ அதை யோசித்து நான் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறேன். அண்டு அப்போது அந்த பீரியடில் வந்துட்டு என் வயசில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது. அண்டு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூணு நேரமும் சாப்பிடணும் அப்படின்னா கூட வந்து ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். அண்டு இந்த கொரோனா டைமில் இப்போது ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இல்லாமல் போகிறது கொரோனாவால். ஸோ அப்போது சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டம். இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கல அப்படின்றதுனால நான் வந்து இப்படி மேல் டாப்பில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸும் நான் வந்து கேள்விப்படலை. பட்டு எப்படி சொல்கிறது, அக்கம் பக்கத்தில் கேள்விப்படலை, நியூஸில் பார்த்தது. ஸோ நியூஸில் பார்த்தது வந்து பெருசாக இம்பேக்ட் அந்த டைமில் ஆகலை. இப்போது வந்து யோசிக்கிறேன் எப்படி பேரண்ட்ஸ் இல்லாமல் எப்படி இருந்திருப்பாங்க. அண்டு பேரண்ட்ஸுமே சில்ட்ரன்ஸ் வந்து போகிறது எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்டு தெரியல, நிறைய ஒரு ஃபேமிலியிலே வந்துட்டு முக்கியமான ஒரு ஆள் இல்லாமல் போகிறது வந்து எவ்வளோ ஒரு அது ஒரு ட்ராமாவாக, ஒரு கஷ்டமாக, அழிக்க முடியாத கஷ்டமாக ஆகிடும். எப்படியே சர்வை பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு இப்படி ஆகிடும்ல. ஒரு முக்கியமான பர்சன் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை. பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன். அண்டு உங்களுக்கு நிறைய லாக்டவுனில் வந்து நிறைய இழந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில விஷயம் இழந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது. மற்றபடி நான் இதை பாட்காஸ்ட் பேசியிருக்கேன் அப்படின்றதுனால கேட்கல. நீங்கள் வந்து லாக்டவுனில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எப்படி போனது உங்கள் லாக்டவுன், இதையும் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து லாக்டவுனில் எவ்வளோ லெசன்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே வந்து சொல்லுங்கள். நான் வந்து கேட்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். அண்ட் அப்பப்பட்ட கஷ்டம் இப்போ இல்லைன்னா கூட சொல்லுங்கள். எல்லாமே கேட்க ரெடியாக இருக்கேன். அண்டு லாக்டவுன் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இது என்ன கேட்டால் வந்து காசு இருக்கிறவன் மட்டும்தான் நிம்மதியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்டு இது வந்து ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல. ஒரு சிலவங்க குக்கிங் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்டு எதுனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அண்டு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய பேர் லாக்டவுனில் தான் வந்து செலிப்ரிட்டியாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த லாக்டவுன் தான் இன்ஸ்டாகிராம் டெவலப் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசனு. தெரியல, உள்ள என்ன இருக்கோ தெரில. அண்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் தான் வெளியில் நிறைய பேர் வெளியில் வந்தாங்க. அண்ட் லாக்டவுனால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. இது வந்து பாசிட்டிவான விஷயந்தான். இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆனவங்களுக்கு இது ஒரு லாக்டவுன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. அண்ட் இது மூலயமா வந்து ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கும். இப்போ தான் ஒன்றா இருக்கோம், எந்த வேலையும் இல்லை, ஜாலியாக ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், இது மாதிரி இதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ சொன்ன மாதிரி கெட்டதும் நல்லதும் இதில் ஏகப்பட்டது. நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினவங்களும் உண்டு. அதை 2 வருஷம் வேஸ்ட் ஆக்குனவங்களும் உண்டு. நிறைய பேர் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் டைம் இருக்குது அப்படின்னு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. லைக்
ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் ஒர்க்குக்கு தேவையான ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய விஷயம் வந்துட்டு டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்டு எனக்கு வேறு இந்த டைமில் கால் வருது. இப்போ நான் பேசுனது கேட்டுச்சா என்னன்னு எனக்கு தெரில. அண்டு பேசும்போது மட்டும்தான் வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. பேசாத போது கூட வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நான் ரொம்ப ஏதாவது யோசித்து கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நிறைய விஷயம் மைண்டில் ஓடுது. நிறைய தத்துவம் பேசணும்னு தோணுது. ஆனால் அந்த டைம் மட்டும்தான் பேசணுன்னு வரும்போது எதுவுமே தோணுறதில்ல. அண்ட் வந்து நான் எதையுமே வந்து சரியாகவே சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆக மாட்டேன். எனக்கு தோணுறத வந்து பேசுவேன். அந்த தோணுறதே வந்து சரியாக தோணுற ஒரு விஷயத்த நான் வந்து தப்பாக பேசி உளறிக்கிட்டு இருப்பேன். நான் எப்போவுமே இப்படி தான். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட அதை சரியாக சொல்லவே தெரியாது. நான் யோசித்தது ஒன்றா இருக்கும். அண்டு சொல்ல வரும்போது இந்த வார்த்தைகளே வரதில்லை. நானும் இல்லை, நிறைய பேர் வந்து இப்படி தான் இருப்பீங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாட்காஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில. இப்போ நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணும்போது கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ! எதுவுமே சரியாக சொல்ல தெரியாத எனக்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஆனால் அப்படி பார்த்தா வந்து முடியாது. இன்னுமே கூட எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது என்னன்னே வந்து சொல்ல தெரியாது. சும்மா ஏதோ உளறி விட்டுட்டுருப்பேன். வந்து இதுதான். ஸோ இந்த லாக்டவுனால் சொன்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் லாக்டவுன் வேணும்னு நினச்சிருப்பாங்க. நிறைய பேர் இல்லை வேண்டவே வேண்டாம் இந்த லாக்டவுன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அண்ட் வந்து உண்மையாகவே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். அண்டு நினச்சா தான் என்ன ஆக போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு சந்தோஷமோ கஷ்டமோ எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கஷ்டம்தான் இல்லை, உங்கள் சந்தோஷம்தான் இல்லை, உங்கள் தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நான் நிறைய புலம்பிருப்பேன். எல்லா பாட்காஸ்ட்லேயுமே வந்து புலம்பிருப்பேன். அண்ட் அதை கட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு சோர்ஸும் என்கிட்ட கிடையாது. அண்ட் ஸ்டோரேஜும் கிடையாது ஃபஸ்ட்டு. அதுதான் மெயின். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஏதோ சும்மா ஒரு பாட்டு இருக்குது, ஒரு இமேஜ் எடுத்துக்கிறது, அப்படியே பாட்டை போட்டு சும்மா போட்டுறது. பட் அதெல்லாம் என்னோடய பிளானே இல்லை. நான் வந்து எப்படி இல்லாமல் வீடியோ பண்ணணும், ஒரு ஹோல்சமான வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் இல்லை, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது எடிட்டிங் கூட நார்மலாக ஏதாவது ஒரு ஆப்பில் கூட என்னால் சூப்பராக பண்ணிட முடியும். அண்டு அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதையுமே வந்து கட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அண்ட் அதுக்குண்டான சோர்ஸ் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதை நான் புலம்புனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சிரிக்காதீங்க. அண்டு இது வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படின்றது வந்து நம்ம உடனே சிரிச்சிருவோம் அவங்களுக்கு. அதை வந்து சிரிக்காமல் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா வேணால் சிரிச்சுக்கணும். நான் சும்மா சிரிக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அண்டு இப்போது ஒருத்தன் தப்பாக எதுனா சொன்னா, அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னா, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற டைமில் வந்து அவனே உங்களை ஒரு மாதிரி இளக்காரமாக பார்க்குறான் அப்படின்னா, அப்படி இருக்கிறவனை வந்து விட்டு தள்ளிடுங்க. சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆள், நம்ம சொன்னால் கேட்குற ஆள், அப்படி இருக்கிறவனுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அண்ட் வந்து உங்களுக்குள்ள எல்லா பாட்காஸ்ட்லேயும் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்க ரெடியாக இருக்கேன். நம்ம பேசலாம். அண்ட் நான் வந்து வேறு ஏதாவது பேசணுன்னா கூட வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம கொலாப் கூட பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய தெரியாத விஷயம் எதுனா கூட என்கிட்ட கேளுங்கள். எதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு கூச்சப்படாதீங்க. இதை வந்து நான் சொல்கிறேன்னு எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. நானே பெரிய யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டேன். அண்டு கேட்டாலுமே எல்லோரும் வந்து இந்த இந்த ஒரு மாதிரி நினைக்கிறது, "உனக்கு ஒன்றுமே தெரியாதா?" அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு இந்த மாதிரி தாட்லாம் வந்து கேவலமானது. அண்டு எல்லா மனுஷனுமே வந்து எப்படி சொல்கிறது, அது தடுக்க முடியாத ஒன்று தான். இப்போ ஒருத்தனுக்கு ஒன்று தெரிலனா, ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு யோசிக்கிறது, எல்லாமே எல்லா விஷயமுமே வந்து மனுஷனை வந்து ஜட்ஜ் பண்ணுறதே அது வந்து
இயல்பு. அதை வந்து தடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம நமக்குள்ளே யோசிக்கணும். அதை வந்து வெளியில் சொல்கிறது. நமக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாலுமே வந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும். அந்த தாட் வர்றது கம்பல்சரி. அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே வரும். பட் நெக்ஸ்ட்டு செகண்டே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ என்னென்ன பேசுனேன்னு தெரியல. பேசணும்னு நினச்சதை பேசிட்டேன். ஓகே, அவ்வளோதான்.